நமக்கு ஒரே அடையாளம் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் வெளியில் என்ன செய்யப்பட வேண்டும், தெரிய வேண்டும். அவர்தான் நம்முடைய அடையாளமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். நாம் காலையிலே ஆராதனை வேலையிலே சிந்தித்தது போல ஒவ்வொரு வாரமும் ஏன் நாம் அவரை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அவர் இல்லாமல் நாம் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை நமக்கு இல்லை. ஆனால் அது ஸ்தோத்திரம் செலுத்துகிறதோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமியிலே காட்டி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவிசம்னா என்ன? இதை புரிந்து கொள்வதற்கு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ரிலேட்டிவிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு. இப்போ புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்களாம் அங்கே கை தூக்குங்க. அது என்ன தெரியுமா? இதோ இப்போ இந்த பேனா இருக்கு இல்லையா, இப்படி தூக்கி போட்டால் என்ன ஆயிடுது, ஏன் கீழே வருது? இப்போ புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று என்ன செய்யுது, விசைனா ஒரு ஃபோர்ஸ், விசைனானது ஒரு ஃபோர்ஸ். இப்போ இந்த பேனா தூக்கி ரொம்ப வெயிட் கம்மி தான், இது தூக்கி போட்டால் மேலே போக மாட்டேங்குது. அது என்ன செய்யுது, கீழே என்ன செய்யுது, வருது. இது இங்க தூக்கி போட்டால் இதே மாதிரி தான் கீழே வரும். அமெரிக்காவில் போய் தூக்கி போட்டால் என்ன செய்யும், இதே மாதிரி தான் கீழே வரும். புவி ஈர்ப்பு விசை என்பது இந்த பூமியில இருக்கிற இடத்தை போன்று ஏற்றாற்போல் என்ன செய்யாது, மாறாது. நீங்க இமயமலையின் உச்சியில போய் நின்று அங்க இந்த பேனாவை தூக்கி போட்டால் என்ன செய்யும், கீழே தான் வரும். சபையில பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். புவி ஈர்ப்பு விசை என்று இப்போ ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசை என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனா ஒவ்வொருவருடைய அனுபவத்தில் அது என்ன செய்யக்கூடியதா இருக்கு, ஏற்றத்தாகவும் இறங்குகிறதாகவும் இருக்கிறது. ஆனா புவி ஈர்ப்பு விசைன்றது மாறாது. இது உண்மை. புவி ஈர்ப்பு விசைன்றது என்னது, உண்மை. இல்ல பிரதர், நீங்க குண்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு புவி ஈர்ப்பு விசை இருக்குது, நான் உள்ளியா இருக்கிறேன், எனக்கு புவி ஈர்ப்பு விசை இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், எனக்கு புவி ஈர்ப்பு விசை கிடையாது. இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசை பயங்கரமா இருக்கும், அமெரிக்காவில் வந்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசை ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அது உண்மை. எல்லா இடத்துலையும் எப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இப்போ ரிலேட்டிவிசம் அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்டிங்ல சொன்னல ரிலேட்டிவிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த உலகத்துல எது எதெல்லாம் உண்மையாக இருக்கிறதோ, சத்தியமாக இருக்கிறது என்று தேவன் வரையறைத்து வைத்திருக்கிறாரோ, அதை எல்லாவற்றையும் இன்னைக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் நன்மை என்று தேவன் சொல்லியிருப்பார். இந்த பூமியில இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, உங்க சைட்ல இருந்து பார்த்தா அது நன்மை, எங்க சைட்ல இருந்து பார்த்தா அது தீமை. இப்போ ஒரு திருடன் திருடுகிறான், வயிற்று பசிக்காக திருடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்வது, அவன் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்காக அவன் செய்கிறான், அது நல்லது என்று அவன் சொல்லுவான். ஆனால் யாரிடத்தில் திருடுகிறானோ அந்த மனிதன் என்ன சொல்லுவான், எவ்வளவு பெரிய தவறு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருக்கான், பறித்து போய் விட்டான் என்று சொல்லி தவறு என்று சொல்லுவான். இப்ப இவங்க ரெண்டு பேரில் யாரு சரி? ரெண்டு பேருமே ரெண்டு சைட்ல இருந்து சரி என்று நிதிஷ் சொல்லுகிறார் இல்லையா, இதுக்கு பேரு தான் ரிலேட்டிவிசம். ரெண்டு பேர்ல யாரு சரி என்றால் பறி கொடுத்தவர் சொல்வதுதான் சரி. ஏன் ஏன் அது சரி என்று தேவன் சொல்லி இருக்கிறார், அதனால அவர் சொல்றது சரி. நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா? என்னிடத்தில் இருந்து என் அனுமதி இல்லாமல் என் பொருளை ஒருவன் பறித்து கொண்டு போவது தவறு என்று தேவன் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். எனவே என்னிடத்தில் அவன் திருடி கொண்டு போய்விட்டான், அவன் செய்தது தவறு என்று நான் சொல்வது என்னது, சரி. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது, அந்த திருட சைட்ல இருந்து நீ என்ன செய்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவன் என்ன பண்ணிருக்கிறான், திருடி இருக்கிறான். அவன் வீட்டுக்கு குடும்பத்திற்கு சாப்பாடு போடணும்ன்றதுக்காக வேற வழி இல்லாம அவன் என்ன செஞ்சிருக்கிறான், திருடி இருக்கிறான். அதே ஆள் இந்த பக்கம் நின்று, எப்பா என்னதான் நீ திருடி இருந்தாலும் இவர் கஷ்டப்பட்டு உழைச்சதை தான் நீ என்ன பண்ணிருக்கிற, திருடி இருக்கியப்பா,
அது எவ்வளவு பெரிய தப்பு. என்னதான் இருந்தாலும் இவர் பக்கமும் என்ன இருக்கு, நியாயம் இருக்கு. இப்ப இவர் பக்கமும் நியாயம் இருக்கு, அவர் பக்கமும் நியாயம் இருக்குன்னா எது நியாயம்? இந்த குழப்பத்தில் தான் இன்றைக்கு இந்த பூமி இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு பேரு தான் ரிலேட்டிவிசம். இது எவ்வளவு பெரிய மடத்தனமானது, முட்டாள்தனமானது என்பதை நாமும் புரிந்து கொள்வதில்லை. நாமும் இந்த உலகத்தாரா தலையாட்டுவது போல எல்லா இடங்களிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தலையாட்டி கொள்ளும் பழக்கத்தில் இருப்பதினால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த அறிவை இழந்தவர்களாக, முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாம் நம் பக்கம் நியாயம், நம் பக்கம் நியாயம், நீங்க சொல்வீங்க பிரதர், எங்க சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் எங்க சைட்ல இருந்து சொல்லுங்க, உங்க சைட்ல இருந்து சொல்லுங்கன்றதெல்லாம் கர்த்தர் பார்ப்பதில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை மட்டும் தான் கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஏன்னா அது மட்டும்தான் நியாயம். இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க சொல்ல முடியுமா? இப்ப நான் சொல்றது தவறு என்பதை சொல்வதற்கு நீங்கள் ப்ரூஃப் சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்லலாம், பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அப்படி பிரதர், நீங்க இப்படி பிரதர், ஆனா எங்களுக்கு என்ன, எங்களை பாருங்க பிரதர், நாங்க அப்படி பிரதர், நாங்க இப்படி பிரதர். இது நம்ம 2 பேர் பேசிக்கலாம். ஆனா இதுதான் சரி என்று சொல்வதை தேவன் சொல்லும் போது அதை மறுத்து யார் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டா நீ சாவ அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, அவன் கொடுத்ததுனா, அவன் என்னை ஏமாத்தினதுனாலதான் நான் சாப்பிட்டேன், என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் நான் இவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்து பதில் சொன்னாரா? அப்ப கர்த்தர் கொடூரமானவரா, அரக்கரா? அப்ப நம்ம ஏன் நம்ம சைட்ல இருந்து, நம்ம சைட்ல இருந்து ஒரு ஏமாற்று வேலையை ஏன் செய்து கொண்டிருக்கிறோம்? சரியான நேரத்துக்கு வாங்கினா பிரதர் என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர். இந்த ஊழியத்துக்கு வாங்கினா பிரதர் என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர். பிரதர் நீங்க ஊழியக்காரங்க பிரதர், ஊழியத்துக்குனே வாழ்க்கை கொடுத்துக்கிறீங்க பிரதர், நீங்க 24 பிரதர் வரணும் பிரதர், வரணும். ஆனா நாங்க அப்படி இல்லை பிரதர், நாங்க வர மாட்டோம். ஏன்னா நாங்க எங்க சைட்ல இருந்து தான் யோசிப்போம். என்ன பிரதர் இது, என்னது இது? ஒரு 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 முக்கியமான ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்சல்யூட்டாக இருப்பதை ரிலேட்டிவாக மாற்றும் சொசைட்டியில் வாழ்கிறவர்கள், தேவனுடைய வாழ்கிறவர்கள் அப்சல்யூட்டாக இருப்பதை ரிலேட்டிவாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தேவ பிள்ளைகள் அல்ல. அதாவது மாறாத உண்மை என்று தேவன் நிர்ணயித்ததை அது மாறும் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வாழும் நீங்கள், ஆம் இந்த உலகத்திற்கு ஏற்றாற் போல் ஒத்த வேஷம் போட்டீர்கள் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. இல்லை. தெளிவாக உங்கள் இருதய பலகையில எதை வைத்து எழுதுவீர்களோ எழுதி கொள்ளுங்கள். எவ்வளவு கூரான ஆணியை வைத்து எழுத முடியுமோ எழுதி கொள்ளுங்கள். இதுதான் உண்மை, இது மட்டும் தான் உண்மை. இதை மிக தெளிவாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், தானியேலின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். இந்த உலகம் தான் நம்முடைய அடையாளத்தை, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்திருக்கக்கூடிய உண்மையான அடையாளத்தை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது நீ அழிச்சுக்கோ, ஏன்னா உன் சைட்ல இருந்து பார்க்கும்போது நீ சொல்றது நியாயமா தான் இருக்குது என்று உலகத்தோட ஆமாம் போடுகிறோமே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய அடையாளத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். வயசு ஆக ஆக, காலங்கள் ஆக ஆக, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியங்களை ஈடுபட தேய்ந்து கொண்டே போவதற்கான காரணம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் என்றால் உலகத்தில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடுறதோ, உலகத்தில் இருக்கிற மாதிரி முடிவெட்டுறதோ, உலகத்தில் இருக்கிற மாதிரி பேசுறதோ, உலகத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டைல் பண்றது, இதுக்குள்ளேயே யோசிச்சு வந்துட்டு இருக்கோம். அது கிடையாது. இந்த உலகம் என்ன சொல்லுதோ ஆமா சாமி கொட்டுவதுக்கு பேர் தான் என்னது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுவது. இங்கே ஒரு 4 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்னு தானியேல், ஒன்னு அனனியா, ஒன்னு மிஷாவேல், ஒன்னு அசரியா. இங்க இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். தானியேல், எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, அதனால கொஞ்சம் வேகமா வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம், 1வது அதிகாரத்தின் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். முதல்ல இருந்து முதல் 2 வசனங்களை கொஞ்சம் கவனமாக வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்துள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய மண்டபசாலைக்குள் வைத்தான். ஓகே, இங்க ஒரு ராஜாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா. இங்க கவனிங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. இங்க கவனிங்க, நேபுகாத்நேச்சார் என்று ஒரு ராஜா. அன்றைக்கு உலகத்தை அரசாட்சி செய்து கொண்டிருந்தவன் யார்? அந்த நேபுகாத்நேச்சார் என்னும் ஒரு ராஜா.
இப்போ இதை அப்படியே மனசுல வைத்துக்கொண்டு போன வாரம் டேனியல் பிரதர் எடுத்த ஒரு பகுதிக்கு நாம போகலாம். அது எங்க இருக்கிறது என்றால் 2 ராஜாக்கள் இருக்கிறது. 20வது அதிகாரத்தில் எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான். இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணா, இந்த நேபுகாத் நேச்சாருடைய மூதாதையன் மெரோதாக் பாலான், அதாவது மெரோதாக் பலதான், பலதானினுடைய குமாரனாகிய மெரோதாக் பலதான், அதாவது இந்த நேபுகாத் நேச்சருடைய மூதாதையன், இவனுக்கு முந்தினவன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, எசேக்கியா ராஜாவின் இடத்தில் கான்வாய்களை அனுப்புகிறான். அதாவது அவன் ராஜ்யபாரத்திலிருந்து ஒரு சில மந்திரிகளை அனுப்புகிறான். யார் அவர் விசாரிக்கிறதுக்கு? எசேக்கியா நலம் விசாரிக்கிறதுக்கு. இப்ப நலம் விசாரிக்க வருகிற எசேக்கியா நல்லா சந்தோஷமாயிட்டார்ல, உயிர் வந்துருச்சு இல்ல, 10 பாக பின்னாடி போயிருச்சு இல்ல, சந்தோஷமா இருக்கிற எசேக்கியா பயங்கர குஷியில இருக்கும்போது வெளிநாட்டு ராஜா, அதுவும் உலகத்தை ஆளுகிற ராஜா என்ன செய்யறான், வரான். அப்ப இவருக்கு வந்து அப்படியே பாத்தியா அப்படின்னு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஓபன் பண்றாரு எல்லாத்தையும். என்னது 13வது வசனம், இந்த வார்த்தைகள்லாம் நல்லா கவனிங்க. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து தன் பொக்கிஷ சாலை அனைத்தை. இந்த பொக்கிஷ சாலை அப்படின்ற வார்த்தைக்கு இன்றைய காலத்துல என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா உங்களுக்கு புரியும்? மியூசியம். மியூசியம்னா என்னதுங்க? அதான் என்னது, இப்போ நம்ம பிஜேபி கூட போய் சுத்தி பார்க்கலாம், அது மியூசியம் கிடையாது. மியூசியம்னா என்னது? ரொம்ப அரிய பழைய பொருள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப அரிய பொருட்கள். அதாவது சூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட பண்டைய காலத்து பொருட்கள். அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈய பாத்திரம் கூட இருக்கும், வைரமும் இருக்கும். அந்த ஈய பாத்திரத்துக்கும் வேல்யூ அதிகம் அங்க. ஏன் நம்ம வீட்டுல கூட தான் ஈய பாத்திரம், இது அந்த ராஜா பயன்படுத்தினது, இது அவன் பயன்படுத்தினது. அங்க போட்டிருப்பாங்க, இந்த ராஜா அப்படி வந்து வெள்ளைக்காரன் இந்தியாவை இப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பயன்படுத்திய வாள் அப்படின்னு. அதாவது வெறும் வீரபாண்டியன் கட்டபொம்மன் பயன்படுத்திய வாழ்னு போட்டிருந்தா கூட நமக்கு பெருசா தெரியாது. அங்கே ஒரு பெருசா எழுதியிருப்பான். என்ன எழுதியிருப்பான்? வெள்ளைக்காரன் இந்தியாவை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எட்டப்பா என்று கத்திக்கொண்டு வீரபாண்டியன் அப்படியே போய் ஓடி போய் சண்டை போட்ட வாள் இந்த வாள், அவன் கழுத்தின தொங்கின கயிறு இந்த கயிறு, அதுல இருக்கிற தேங்காய் நாறு இந்த நாறு, இவ்வளவும் என்ன செய்வாங்க, ஆமா வச்சு அது ஒன்னொருத்துக்கு ஒரு வரலாறு வச்சுப்பாங்க. இதுக்கு பேரு தான் பண்டக சாலை. பண்டக சாலையில் போனீர்கள் என்றால் உங்கள் பெருமை தெரியும். உங்களுடைய பண்டக சாலையில நீங்க என்ன வச்சிருப்பீங்கன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் புடிச்சிட்டு வந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கிறீங்களோ அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் என்னது? பண்டக சாலை. அந்த பண்டக சாலையில என்ன பண்றாப்ல நம்பாலு? ஆமா, எல்லாத்தையும் காட்டுறாப்ல, அப்படியே சுத்தி காமிக்கிறார். வாங்க எங்க ஊர் மியூசியம் பாருங்க. இது வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் கிட்ட இருந்து கொண்டு வந்ததுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த சாலமோன் இருக்காரு பாருங்க, எங்க தாத்தா, ஐயோ அவரை மாதிரி ஞானி யாருமே இல்ல, அந்த சேபா ராஜஸ்திரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொடுத்த தங்க மோதிரம் இது பாருங்க. இது அங்கிருந்து வந்தது, எகிப்துல இருந்து வந்தது. அந்த சாலமோன்ற ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து எகிப்து ராணி, அதாவது எகிப்து ராஜாவுடைய பொண்ணு. அவங்க போட்டிருந்த பொற்சால்வை. இப்படி எல்லாத்தையும் யாரு காமிக்கிறா? எசேக்கியா. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் காமிக்க. அதோட நிறுத்தல, என்னன்னா ஆயுத சாலை கூட்டு போறாரு. ஆர்மரி ஆயுத சாலை கூட்டு போயிட்டு, என்கிட்ட பாரு AK-47 இருக்குது, இதுல இத்தனை ரவுண்டு சுடலாம். AK-57 இருக்குது, இதுல இத்தனை ரவுண்டு சுடலாம். இங்கிருந்து சுட்டால் இது அங்கு போய் சேரும், இது இவ்வளவு தூரத்துக்கு போகும். எல்லாம் யார காமிக்கிறாரு? ஆமா. அதுக்கடுத்து என்ன பண்றாரு? ஆமா, பொக்கிஷ சாலை. அதுக்கடுத்து பொக்கிஷ சாலை, ஸ்டோர் ஹவுசஸ். எங்கெங்க என்னென்னலாம் பதுக்கி வச்சிருக்கிறார், எங்கெங்க என்னென்னலாம் சேர்த்து வச்சிருக்கிறார் பாருங்க. நான் எவ்வளவு பெரிய ராஜா பாத்தீங்களா? நான் யாரு தெரியுமா? சீலோவாம் குளத்துல, அதாவது கீழே சீலோவாம் குளத்துல இருந்து மலைக்கு அடியில இருக்கிற குளத்துல இருந்து மலையின் உச்சியில இருக்கக்கூடிய எருசலேம் பட்டணத்துக்கு கீழே இருந்து மேல ஆன்டி கிராவிட்டி புவியீர்ப்பு விசைக்கு அகைன்ஸ்டா நான் தண்ணியை கொண்டு வந்து சேர்த்தேன். அப்படிப்பட்ட ராஜா நான் பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்தான்? காட்டினான். இப்போ எசேக்கியா ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவரை ஆராதிக்கிறான் தெரியுமா? தன்னோடு வேறு யாரையும் பொருத்தி கூட பார்க்காத தன்னில் தானே நிறைவாய் இருக்கிற தேவனை என்ன செய்கிறான்? ஆராதிக்கிறான். இங்க பிரச்சனையே என்ன தெரியுமா? அப்சல்யூட் காடை ஆராதிக்கிறவன் ரிலேட்டிவ் காடை ஆராதிக்கிறவனை ஏற்றுக்கொள்வதுதான்.
அந்த மனுஷனை ஏற்றுக்கொள்வதுங்க பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவது புரியுதா இல்லையா? இவன் ஆராதிப்பவர் தன்னில் தான் நிறைவுள்ளவர். அவர் யாரோடும் போட்டி போடணும்னு அவசியம் இல்ல, யாரோடும் தன்னை ஒப்பிடக்கூட நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஏன் நிறுத்தணும்? அவர் நிறைவுள்ளவர், அவர் மாத்திரமே சத்தியமானவர். இப்ப வேற யாராவது நான் கடவுள்னு சொல்லணும்னா தான் என்ன சொல்லணும்? நான் உன்னதத்துக்கு ஏற வேண்டும், தேவன் சிங்காசனம் போட்டிருக்கிறார் இல்லையா, அதை தாண்டி நான் மேலே போக, அப்ப அதை தாண்ட வேண்டும் என்று நினைக்கிறான். பாத்தீங்களா? அவன் தான் பிந்தி வந்தவன். அவன் தான் யாரு? பிந்தி வந்தவன். ஆனா இந்த உலகத்தாருக்கு நாம எதை வியந்து பார்க்கோம்? நம்ம எதை வியந்து பார்க்கோம்? எதை பார்க்கோம்? தன்னில் தான் நிறைவாய் இருக்கிறவர் சொல்வது நமக்கு வியப்பா தெரியல. இன்னைக்கு அதுதானே பிரச்சனை. இன்னைக்கு அதை வச்சு ஒரு கூட்டம் பயங்கரமா சம்பாதிக்குது. இந்த கான்செப்டை வச்சு, ரிலேட்டிவ் கான்செப்ட். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது இல்லையா? ஆமாமா இல்லையா? நான் காலேப்பா ஆகவே முடியாது. காலேப்பு தலையில நின்னா கூட நானாக என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. என் பையனே என்னாக மாற முடியாது. என் அப்பாவாக நான் மாற முடியாது. எனக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, அவருக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, இவனுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. நம்ம எல்லாருக்கும் தனித்தன்மை உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தனித்தன்மையை மதிக்க மாட்டோம். மற்றவனுடைய தனித்தன்மைய என் தனித்தன்மையாக மாற்ற முயற்சி செய்வோம்ல. இங்கதான் பிரச்சனை இருக்கு. இங்க இப்போ இத நல்லா பார்த்துட்டு போயிட்டான் யாரு? ஆமா. இப்போ தானியேலுக்கு வாங்க. தானியேல பார்க்கும்போது இப்போ மறுபடியும் இந்த 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை ஸ்னேயா தேசத்தில் உள்ள தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தார். பண்டகசாலைக்குள் அது இப்ப போய் அவருடைய தேவனுடைய மியூசியம்ல கொண்டு போய் என்ன செய்யறாரு? வைக்கிறார். இப்ப அவர் என்னன்னு போடுவார் அங்க? உலகத்திலே ஞானம் படைத்த, இவனுக்கு முன்னும் இருந்ததில்லை இவனுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் புகழப்பட்ட சாலமோன் என்கிற ராஜா உருவாக்கிய அந்த தேவாலயத்தில் இருக்கிற அந்த பொற்பாத்திரம் ஒருத்தராலையும் தொட முடியாது. பாத்தியா, நான் தூக்கிட்டு வந்து இங்க என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆமா. இப்போ அந்த கோயிலுக்குள்ள வரவங்க போறவங்க எல்லாம் அதை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. இப்ப என்ன பண்றான் நேபுகாத்நேச்சர்னா, உண்மையாக இருக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தன்னுடைய உண்மை என்று ஒன்றை தனியாக என்ன செய்ய முயற்சி செய்கிறான்? உருவாக்க முயற்சி செய்கிறான். அது அங்க உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே இது இங்கதான் என்னது உண்மை. இனி இதுதான் உண்மை. என்ன நான் யார்? உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா நான் என்ன சொல்றேன்னு? இந்த கலாச்சாரம், இதற்கு பேரு தான் இம்பீரியலிசம். அதாவது சர்வ அதிகார ஆட்சி முறை. என்னது? அது என்ன தெரியுமா? அவன் நல்லா தான் இருப்பான், அவன் ஊரு நல்லா தான் இருக்கும், அவனுக்கும் மக்கள் இருப்பாங்க, அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க, அவங்க கலாச்சாரமும் உயர்ந்த கலாச்சாரம் தான், அவங்க மொழியும் உயர்ந்த மொழி தான், அவங்க கிட்டயும் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் என்ன செய்யும் இருக்கும். ஆனா இவன் கண்ணு யாரதான் பார்க்கும்? ஆமா. அது எப்படியாவது இந்த பண்டகசாலைக்குள்ள என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி அவன் என்ன செய்வான்? அபகரிப்பதை அச்சீவ்மெண்ட் என்று நினைப்பான். யாரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதன். இதுதான் இம்பீரியலிசம்னு சொல்லுவாங்க. இது நேபுகாத்நேச்சர் காலத்துல ஆரம்பிக்கல, பாபேல் கோபுரத்திலே ஆரம்பிச்சிருச்சு. இது அதுக்கு முன்னாடியே ஏவாள் கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே லூசிபர் இடத்துல என்ன செஞ்சிருச்சு? ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து வருகிறது என்ன தெரியுமா? அவனை விட நான் ஒரு படி மேல வாழ்ந்து காட்டல. ஏன் அவனை விட ஒரு படி மேல வாழ்ந்து காட்டணும்? வை ப்ரோ, அவனை விட ஒரு படி நீ மேல வந்துட்ட. மேல வந்துட்ட, சரி ரைட், வந்துட்ட, என்ன நடக்கும்? அவனை விட நீ மேல வந்துட்ட. அவன் இருக்க மாட்டானே, ஏன்னா அவனை மிதிச்சுதான் என்ன செஞ்சிருக்க? மேல வந்திருக்க. இப்ப நீ பெருமை பாராட்டிய, அதை பாக்குறதுக்கு அவன் இருக்க மாட்டானே. அவன் அடுத்து ஒருத்தன் வருவான். ஏய், அந்த அண்ணா என்ன பண்ணா தெரியுமா? அவரை விட மேல போனாரா, நான் போறேன் பாடுறா. டே, அடுத்த 10 வருஷத்துல அந்த அண்ணனை நான் என்ன செய்யறேன்? தம்பி,
எந்த ஒரு உச்சியும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் ஹையஸ்ட் ரன் எடுத்திருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம் வருவார். அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் மறக்கப்படுவார், அடுத்து இருப்பவர் தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளப்படுவார். அந்த சந்ததிக்கு பிறகு இன்னொருத்தர் வருவார், அவர் அதை விட அதிகமான ரன்னை அடிப்பார். இப்போ உலகத்துல சக்சஸ் என்னது? ரிலேட்டிவிசம். ரிலேட்டிவிசம். நான் என்னை அவனோடு ஒப்பிட்டு 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 ஒப்பிட்டு. ஆனா யாராவது 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 தங்கள் தனித்தன்மை என்ன என்பதை கவனிப்பதற்கு கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதனால நாம இந்த எண்ணத்தினால் கவரப்பட்டு விடுகிறோம். இப்போ இந்த எண்ணம் விசுவாசிகளை எப்படி பாதிக்கிறது? இந்த எண்ணம் விசுவாசிகளை எப்படி பாதிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். உண்மை நான் மட்டும்தான். புவியீர்ப்பு விசை மாதிரி இங்க தூக்கி போட்டா எப்படி விழுதோ அதே மாதிரிதான் உங்க வீட்டுல தூக்கி போட்டால் என்ன செய்யும்? விழும். சத்தியம் என்பது ஒன்றுதான், அது இடத்திற்கு ஏற்றார் போல் என்ன செய்யாது, மாறாது. இதுக்கு பேர் அப்சல்யூட்டிசம். இதுதான் உண்மை. இதை நிர்ணயிப்பவர் ஒருவர். யாரு? இதை உருவாக்கினவர், அவர் தான் தேவன். அப்ப அவர் சொல்றாரு, நான் மட்டும்தான் சத்தியம், நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் என்ன செய்கிறார்? கேட்கிறார். இப்போ நாம வரோம், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு என்ன செய்யறோம்? வரோம். இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல மற்ற மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார்கள். சத்தியம், உண்மை. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களுடைய தெய்வங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வாதையாக யாருக்கே வந்தது? அவங்களுக்கே வந்து அவர்களை அழித்தது. கடைசியில மரணமும் வந்தது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் தப்பி பிழைத்து காப்பாற்றப்பட்ட உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகளாக வந்த இஸ்ரவேலர் இப்போ வனாந்தரத்துக்கு வராங்க. வனாந்தரத்துக்கு வராங்க. எதிரில கடல், பின்னாடி இம்மீடியட்டா இவங்க மைண்டுக்குள்ள வந்த விஷயம் என்ன? நான் ஏற்கனவே எப்படிதான் இருந்தோம். அதாவது இவங்க கூக்குரல் இருக்குதுல்ல, கூக்குரல், அது தேவனுடைய சந்நிதியில வந்து எட்டு அளவுக்கு கூக்குரல் இட்டுட்டு அசால்ட்டா ஒரே வார்த்தையில என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நாங்க ஏற்கனவே நல்லா தான் இருந்தோம், இது ஒரு சபைன்னு கூட்டின்னு வந்து நாங்க முன்னாடியே ஒழுங்கா தாங்க இருந்தோம், இதெல்லாம் ஒரு சபையா? இது என்ன நினைக்கிறோம் நம்ம? என்ன என்ன நடக்குது இங்க விசுவாசிகளுக்குள்ள? என்ன விசுவாசிகளுக்குள்ள சத்தியத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தா நம்ம அசத்தியமானவர்கள் தெரிஞ்சு சத்தியத்துக்குள்ள நடப்போம். நம்ம என்ன பண்றது? நம்ம என்ன பண்றது? மாயை தான் நமக்கு என்னவா இருக்குது? ஒப்பிடக்கூடிய பொருளாக இருக்கிறது. We relate ourselves to lie. நாம் பொய்யோடு தான் நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோமே தவிர உண்மையானவரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்வதில்லை, ஞாபகம் வைக்க மறந்து விடுகிறோம். இப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் பூமியில தான் வாழ்றோம். இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த பூமியில நம்ம சாகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும், இல்ல இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 17:17 இப்படியாக சொல்லுகிறார். 17:17 டக்குனு வாசிங்க. யோவான் 17:17. வசனம் மட்டும்தான் சத்தியம்னு அர்த்தம். வசனமே அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல நிறைய வசனங்கள் உண்டு, நிறைய புத்தகங்கள் உண்டு. இந்த உலகத்திலே பல விஷயங்கள் இருக்கலாம், பல பேர் பல விஷயங்களை எழுதியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை எது மட்டும்தான்? உம்முடைய வசனம் மட்டும்தான். தேவனுடைய வசனம் மட்டும்தான் என்னது? உண்மை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்ப நாம இந்த உலகத்துல போறோம், நாம பாக்குறோம். ஒருத்தர் சொல்றார், என்ன சொல்றார்? உன் வாழ்க்கை உன் கையில். உங்க வாழ்க்கை உங்க கையில். கேட்கறதுக்கு நல்லா இருக்கா பிரதர்? அது உண்மை பிரதர். என் வாழ்க்கை என் கையில பிரதர். வசனமா தான் பிரதர் சொல்லுது. எங்க சொல்லுது?
இப்படிதான் ஒருத்தன் வந்தான் இல்லையா, வந்துட்டு இந்த தேவாலயத்துல இருந்து அப்படியே குதிங்க, அப்படியே தொபுக்கடீர் என்று நீர் விழுந்தால் உம்மை காப்பாற்றுவதற்கு தேவ தூதர்கள் வந்து என்ன செய்வார்கள், உம்மை அப்படியே வந்து உங்க கரங்களில் அப்படியே ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமா இல்ல, 91ஆம் சங்கீதத்துல போட்டிருக்குல்ல, அப்படியா போட்டிருக்கு, அப்படியா போட்டிருக்கு. பாதி உண்மை எப்பொழுதும் உண்மை அல்ல, பாதி உண்மை உண்மை அல்ல. பாதி உண்மைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன தெரியுமா, பொய். பாதி உண்மைக்கு பேர் என்னது, பொய். அது பாதி உண்மை கூட இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் மட்டுமே சத்தியம்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் இருப்பது மட்டும்தான் உண்மை என்று சொல்லி போதிக்கிறோம், தலையை ஆட்டுகிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். தலையை ஆட்டிக்கொண்டு தளபதி வந்தவுடன் என்ன செய்கிறோம், வசனத்தை மறந்துவிட்டு தளபதி பின்னாடி போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கை உன் கையில் அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானே அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து என்ன சொல்லுவாரு, எண்ணம் தான் வாழ்க்கை, ஆமா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எங்க நீ நினைத்து பார். அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, அவர் எண்ணம் நிறைவேறுவதற்காக எதிரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதை செய்ய வைப்பதற்காக, அவருடைய எண்ணத்தை போல அவர் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் எண்ணங்களை அவர் எண்ணம் போல் மாற்ற முயற்சி செய்கிறார் என்பதை மறந்துவிட்டு ரசிகர்கள் என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள், ஆரவாரம் பண்ணுவார்கள், ஆரவாரம் பண்ணுவார்கள். என்ன செய்து விட்டார்கள் அவர்கள் உங்க வாழ்க்கைக்கு, என்ன செய்து விட்டார்கள். நாமும் ஏதாவது அப்படி ரீல்ஸ் வந்ததுன்னா உடனே அதையே பார்த்துன்னு கொஞ்ச நேரம், பா என்ன மாதிரிப்பா, நான் கார்ல வந்து இறங்குறான், ஐயோ என்ன மாதிரி ட்ரெஸ், அவ்வளோ சம்பாதிக்கிறான், வேட்டி சட்டையில் தான் வரான் பிரதர், பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளிசிட்டி பிரதர். நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறது, மாயையோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தோம். நம்மளும் டேய் வர்றான், நல்லா படிச்ச அந்த மாதிரி வரணும்டா, எந்த மாதிரி, அந்த மாரி வரணும், எந்த மாரி, அந்த மாதிரி வரணும். இங்க நல்லா படிச்சவர்கள், யூதர்கள்ல ராயல் ஃபேமிலியில இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அடிமைகளா வந்து உட்காந்துக்கிறாங்க. எங்க, நேபுகாத்நேச்சாருடைய தேசத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்களோடு சேர்த்து தேவன் யாரையும் கொடுத்துட்டாரு, அந்த ராஜாவையும் கொடுத்துட்டாரு. அவனையும் ஒரு பாத்திரமா சொல்லியிருக்கு, புரிஞ்சுதுங்களா. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்களோட சேர்த்து பாருங்க, அந்த 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும், அப்ப என்ன சொல்றாரு, ஆமா ஆமா ஏற்கனவே சொன்னதுதான், யார்கிட்ட, எசேக்கியாட்ட சொன்னதுதான் செஞ்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களோட சேர்ந்து அடிமைகளாக இன்னும் சில பாத்திரங்கள்லாம் வந்தது. அதுல ஒரு பாத்திரம் பேரு தானியேல், இன்னொரு பாத்திரம் பேரு அனனியா, இன்னொரு பாத்திரம் பேர் மிஷாவேல், இன்னொரு பாத்திரம் பேர் அசரியா. இவங்க எல்லாரும் வந்த உடனே என்ன நடந்தது பாருங்க, 4ஆவது வசனத்துல இருந்து வாசிங்க. அடுத்து உலகம் செய்வது என்ன, முதலில் பெருமை கொள்கிறது. முதலில் என்ன செய்கிறது, பாத்தியா நான் யார, இவன் யார உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனே நான் என்ன செஞ்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன். உலகம் பெருமை கொள்கிறது. அந்த பெருமையில உண்மை இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஏன்னா அடிமைகளாக நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்து பாருங்க, 4ஆம் வசனம். எழுத்து பாஷை ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய 4ஆவது வசனம்பா. அப்ப 3ஆவது வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தையர் எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். இப்ப என்ன நடக்குது, ஆல்ரெடி அவங்க கர்த்தர் வந்து அவங்களை எப்படிதான் வச்சிருக்கிறாரு, நல்ல ஞானம்,
நல்ல அறிவு, நல்ல புத்தி, அது வந்து அவர்களுடைய தனித்தன்மை, அது அவர்களுடைய தனித்தன்மை. இப்ப இந்த தேசத்தார் இங்க வந்த உடனே அவங்க அதாவது கற்பனையில கூட நினைத்து பார்க்காத வேறு ஒரு கலாச்சாரத்திற்குள், வேறு நிலப்பரப்பிற்குள், வேறு மாதிரி எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் ஒரே ராத்திரியில அவங்களுக்கு மாற்றம் ஏற்படுது. ஒரே ராத்திரி. நிறைய டைம் அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடு இமாச்சல் பிரதேசில் நிறைய பேருக்கு வீடு இல்லை. முந்தா நேற்று வரைக்கும் நல்ல பணக்காரர்களாக ஆளுகை செய்து கொண்டிருந்தவர்கள் தங்கள் வேலைக்காரர்களுடைய வீடுகளிலே வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நமக்கும் நம்ம ஏரியாலாம் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. இந்த மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கனவுல கூட நீங்கள் மாதிரி யோசிக்காத ஒரு நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், மாற முடியும், வாய்ப்புகள் உண்டு. அப்படிதான் யாருக்கு மாறிச்சு? இந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியாவுக்கு மாறிச்சு. அவங்க ராயல் ஃபேமிலி அப்படின்னா யூதா கோத்திரம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல அறிவாளிகள், நல்ல புத்திசாலிகள், நல்ல அறிவில் தேறினவர்கள், சிறந்தவர்கள், அழகானவர்கள். பல விஷயங்கள் அவரை குறித்து தாவீதை குறித்து சொன்னது போலவே என்ன செஞ்சிருக்கு? சொல்லியிருக்கு. இவங்களை இந்த கல்தேய அரசு, அதாவது பாபிலோன் அரசு என்ன செஞ்சது? அவங்களுக்கு இவர்களுடைய பாஷையையும் இவர்களுடைய எழுத்துக்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்ல, எத்தனை வருஷம் இதை அவங்க படிக்கணும்? 3 வருஷம் அவங்க இதை படிக்கணும். பேசிக்கலா ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கணும். 3 வருஷம் தானே பேச்சுலர் டிகிரி முடிக்கும். இந்த உலகம் இப்ப என்ன செய்கிறது? இந்த தானியேல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறதுனா, அவர்கள் அடையாளத்தை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் மொழி அவங்கக்கிட்ட 3 வருஷம் இவங்க போய் இவங்க மொழி யார்ட்டையும் பேச முடியாது. இந்த 4 பேர் தான் மாற்றி மாற்றி பேசிக்கணும். சரியா? சரியா? நீங்க வந்து நார்த் இந்தியா போனீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். தானியேலுக்கு அப்படிதான் மாறிவிட்டது. தானியேல் அப்படி ஒரு கஷ்டத்திற்குள்ள என்ன செய்கிறான்? இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் அடையாளத்தை பறிக்க முயற்சி நடக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பாஷை என்பது என்ன? அவர்களுடைய எழுத்துக்கள் என்பது என்ன? அவங்க பாஷை என்பது கல்தேய பாஷை. எந்த பாஷையிலிருந்து இவங்க தாத்தா தேவனால் அழைக்கப்பட்டு வெளியே வந்தாரோ, பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே வந்தாரோ? யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் ஒரு கல்தேயன், கல்தேய பாஷையை பேசினவன், கல்தேய எழுத்துக்களை படித்தவன், கல்தேய மந்திரங்களை ஓதியவன், கல்தேய விக்கிரகங்களை சேவித்தவன். அவனை இந்த எல்லா இடத்திலிருந்தும் பிரித்து கொண்டு வந்து எங்க வச்சாங்க? தேவன் நதியை கிராஸ் பண்ண வச்சதுனால எபிரேயனாக மாறி கம்ப்ளீட்டா வேற ஒரு பாஷையை பேசக்கூடியவனாக தேவன் அவன் என்ன செய்தார்? மாற்றினார். அவன் அடையாளத்தை மாற்றினார். இனி ஒருபொழுதும் அந்த எழுத்துக்கள் இவன் எழுத்துக்கள் அல்ல. இனி ஒருபோதும் அந்த ஜனங்கள் இவன் ஜனங்கள் அல்ல. இனி ஒருபோதும் அந்த தெய்வங்கள் இவனுடைய தெய்வன் அல்ல. இனி ஒருபோதும் அந்த பாஷை இவன் பாஷை அல்ல. எங்கேயுமே அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா? நான் கல்தேயன்னு ஆபிரகாம் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. அப்படி சொல்லுகிற மாதிரி நடந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் அதே பாஷையை இப்பொழுது இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததிக்கு, விருத்த சேதனம் பண்ணினவர்களுக்கு. அவர்களுடைய எழுத்துக்களாகிய மந்திரங்களையும் ஓடுகளையும் ஓலைச்சுவடுகளில் எழுதப்பட்டிருக்கிற கற்பலகையில் எழுதப்பட்டிருக்கிற அவர்களுடைய தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள், சயின்ஸ், அவர்களுடைய ஜோதிடம், அவர்களுடைய எல்லாவற்றையும் யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். 3 வருஷம் இவர்கள் இதை கற்றுக்கொண்டாக வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா, கடைசியில பாத்தீங்கன்னா 7வது வசனம் 6-7. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவேலுக்கு மேஷேக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். இப்போ இவங்க அறிவை அபகரிச்சாங்க. அடுத்து எதை அபகரிக்கிறாங்க? பெயர். அவங்க அடையாளம் அவங்க பேர் தான். எப்படி கூப்பிடுவாங்க? நிதிஷ் அப்படின்னா யார் வருவா? இவன் வருவானா? காலேப்புன்னு கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிறான். சத்தமா கூப்பிட வேண்டியது இருக்கு. நிதிஷ்னு கூப்பிட்டா வருவானா? வரமாட்டான். யார் தான் வருவா? இவன் தான் வருவான். 2 நிதிஷ் இருக்காங்கன்னா இனிஷியல் வச்சு கூப்பிடுவோம்.
மொத்தம் பேர் என்னது? அவங்க அடையாளம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேர் அடையாளம் மட்டும் அல்ல. நிதிஷ்னா என்ன அர்த்தம்டா? தெரியாதுல்ல. ஆனா இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேர் அடையாளம் மட்டுமல்ல, பேருக்குள் அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. அப்படிதான் அவங்க எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. தானியேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் எனது நியாயாதிபதி. இல்லையா? தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. தானியேல் என்றால் என்ன அர்த்தம்? தானி ஏல், தான்னா ஜட்ஜ், தானியேல் அப்படின்னா தேவன் எனது நியாயாதிபதி. அதுக்கடுத்து ஹனனியா. ஹனனியா ஹனனியா என்றால் தேவன் கிருபை உள்ளவர். கர்த்தர், சாரி, ஹனனியானா கர்த்தர், யாஹ் வருது இல்லையா, அதனால கர்த்தர் யெகோவா கிருபை உள்ளவர். கர்த்தர் கிருபை உள்ளவர். அதுக்கடுத்து மிஷாயேல், அது மிகாயேல்னு கூட சொல்லிக்கலாம். மிஷேல் இந்த பேர் தான் வச்சிருக்கிறாங்க என் தம்பி பொண்ணுக்கு. மிஷேல், மிஷாயேல். மிஷாயேல் அப்படின்னா என் தேவனை போல யாரா? ஹூ இஸ் லைக் மை காட்? என் தேவனை போல் யாரு அப்படின்னு ஒருத்தனை பார்த்து கேட்கறது தான் மிஷாயேல். நானும் அதே பேர் தான் என் பையனுக்கு வச்சுக்கிறேன், மிக்காயா. மிக்காயா அப்படின்னா என் கர்த்தரை போல யாரு? மிஷாயேல்னா என் தேவனை போல யாரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நாலாவது அசரியா. அசர், எசர், எபன் எசர், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எபன் எசர். எசர்னா ஹெல்ப், எபன்னா கல்லு, உதவிக்கான கல், அதான் எபன் எசர். இந்த இடத்துல எசர் ஐயா அப்படின்னா தேவன், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். என்னது? இந்த 4 பேரை வச்சு சுவிசேஷம் சொல்லிடலாம். தம்பி, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தேவன் தான் என்னது? நியாயாதிபதி. நீ பாவம் செஞ்சிருக்கிற, பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்க, நீ மரித்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் நீ பாவத்தை செய்கிறபடினால் பாவம் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். உன்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். யாரு? தானியேல். தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆனா கவலைப்படாத, நல்ல செய்தி இருக்குது. ஏன்னா அவர் அனனியாவாகவும் இருக்கிறார். அதாவது அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கிருபை உள்ளவராக இருக்கிறபடினால அவர் உன் வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அப்போ நீ உலகம் ஃபுல்லா போய் சொல்லலாம், மிஷாயேல் என் தேவனை போல யாருமே இல்லை, அவர் தான் எல்லாரை விட மேலானவர் நீ சொல்ல முடியும். அவர் உன் வாழ்க்கையின் கடைசி வரை உன்னோடு கூட உதவி செய்வார். அழகா இந்த 4 பேரை வச்சு கர்த்தர் யார் என்பதே என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்படியே 4 பேரையும் மாத்தி விடுறாங்க. மாத்தின்ட்டான், ஒட்டுமொத்தமா மாத்தின்ட்டான். இப்ப தானியேலுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பெல்தஷாத்சார். பெல்தஷாத்சார் தமிழ்ல எழுதிருக்கு. பெல்தஷாத்சார். பெல்ஷாத்சார் வேற, பெல்தஷாத்சார் வேற. பெல்தஷாத்சார் அப்படின்னா பேல் என்னும் தேவன் அவன் வாழ்க்கையை காப்பானாக. அவன் என்ன பேர் வச்சிருந்தான்? அவனுக்கு என்ன பேரு? தேவன் என் நியாயாதிபதி. இப்ப அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அவங்க கடவுள்ல ஒன்னு கடவுள் பேல். அந்த பேல்ன்ற கடவுள் அவன் வாழ்க்கையை என்ன செய்வானா? காப்பாற்றுவானாக. 2வது ஷத்ராக். ஷத்ராக் அப்படின்னா அனனியானா என்னது? கர்த்தர் கிருபை உள்ளவர். அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ஷத்ராக். அக்கு, அக்குனா அவங்க கடவுள் ஒண்ணு. அக்கு என்னும் கடவுளினுடைய கட்டளை. யாரு? ஆமா, கிருபையுள்ள தேவன் பேர் வச்சிருந்தவன் இன்னைக்கு அக்குவின் கட்டளையாம். 3வது மேஷாக். மேஷேல்னு வச்சிருந்தத மிஷாயேல், மேஷேல்னு வச்சிருந்தத மேஷாக். அக்குவை போல யாரா அப்படின்னு கேக்குறான். இவனுக்கு என்ன பேர் இருந்தது? கர்த்தரை போல யாரா அப்படின்னு இருந்தா இவன் என்ன பேர் வைக்கிறான்? அக்குவை போல யாரு? 4வது அசரியா. அவனுக்கு என்ன பேரு? ஆபேத் நேகோ. நேகோ என்னும் கடவுள் அடிமை. நேபோ தென் கடவுளின் அடிமை. யாரு? பேரையே என்ன செஞ்சிட்டாங்க? ஆமா ஆமா, நேகோன்ற கடவுளுடைய அடிமை. ஆபேத்னா ஆமாமா நேகோவின் அடிமை. எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? ரோஜான்னு இருக்கிறவன ரோஸ்ன்னு மாத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல, நம்ம ஊர்ல இந்த பேரை மாத்திராங்கன்னு கிறிஸ்தவங்க மேல ஒரு பெரிய பழி இருக்குது. நம்ம என்ன பேர் மாத்திடுறோம்? அப்படி மாத்தி என்ன மாத்திடுறோம்? மாடு என்னும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பானாக நான் வைக்கிறோம். அப்படியா வைக்கிறோம்? இல்ல அந்த கல்லுக்குள் இருக்கும் அந்த சாமி, சூனியம் விட்டால் ஏவி வருமே அந்த சாமி, அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த சூனியம் விட்டால் மற்றவனை போய் அழிக்கக்கூடிய அந்த சாமி இருக்குல்ல, அந்த சாமியினுடைய ஆண்டினி அப்படி நான் பேர் வைக்கிறோம்.
நம்ம என்னங்க பேர் வைக்கிறோம்? என்ன பேர் வைக்கிறோம்? அப்படியே வச்சா என்ன பேர் வைக்கிறோம்? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தமுள்ள பெயர்களை அவங்களுக்கு என்ன செய்யறோம்? வைக்கிறோம். சரி, குறை சொல்றாங்க, நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரியான பெயர்களை தான் என்ன செய்யறோம்? வைக்கிறோம். விட்டுருங்க. ஆனா இவங்க இந்த தானியேலுக்கும் அனனியா மிஷாவேல் அசரியாவுக்கும் அவங்க அடையாளத்தை இனி அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? இப்படிதான் அங்க அழைப்பாங்க. வா, ஆமா, நேபுவின் அடிமையே வா. அக்குவை போல யாரு? ஆமா, அக்குவின் கட்டளையே வா. பெல் என்னும் கடவுள் உன்னை பாதுகாப்பானாக பெயர் வச்சனே, நீ வா. அடையாள மாற்றம். பிரியமானவர்களே, இந்த கால சூழ்நிலையில் இந்த 4 பேர் எப்படி வாழ்ந்தாங்க? இவங்களுக்கு வைக்கப்பட்ட பேருக்கும் இவங்களுடைய இயல்பான பேருக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குதுல்ல. இவங்களுடைய இயல்பான பேருடைய அர்த்தத்தை இவர்களிடத்திலிருந்து எடுத்தே போட முடியாத அளவிற்கு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்கல்ல. அதுக்கு காரணம் எனக்கு ஒரு உண்மை உனக்கு ஒரு உண்மை என்று வாழ்ந்ததினால் அல்ல, இது மட்டும்தான் உண்மை என்று வாழ்ந்ததினால கடைசி வரைக்கும் அந்த இடத்துல உறுதியா நிக்க முடிஞ்சது. ஆனா நீங்களும் நானும் என்ன பண்றோம்? இங்க கேட்டபோது சரிதான், அண்ணன் சொன்னது சரிதான், பிரதர் சொன்னது சரிதான், எல்லாம் கரெக்டா அருமையா சொன்னாரு, நீங்க சூப்பரா சொன்னார் பிரதர், சூப்பர் பிரதர், அருமை, கிருபையுள்ள வார்த்தைகள், சூப்பர் பிரதர், அருமையா இருந்தது பிரதர், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது பிரதர். வெளியில போன உடனே சரிதான், அதுவும் சரிதான். என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லு, இதுவும் சரிதான். என்னதான் நம்ம நிலைமையில இருந்து ஒருத்தன் பேசுறாங்க, இது முக்கியம், இது முக்கியமான விஷயம். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போன உடனே இது அமேசிங், ஒண்டர்ஃபுல். அங்கிருந்து இந்த பக்கம் வந்த உடனே இதை என்ன செய்கிறது தெரியுமா? நம்மள நீங்களே அறியாம உங்கள் அடையாளத்தை, உங்களுக்காக ஜீவன் தந்தவரை, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற உன்னதமான பதவியை உங்களுக்கே அறியாமல் நீங்க யார் கையிலையோ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? விற்று கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு பேர் தான் உலகத்தோடு ஒத்த வேஷம். ஆனா தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா அப்படி வேஷம் போடுவதற்கான எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு. ஒரு இடத்துலயும் வேஷம் போடல. இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியாவோட பாஸ்டர்கள்லாம் கூட வரல. பாஸ்டர் பார்த்தாருன்னா என்ன பண்ணிடுவாரு? ஆமா, திட்டுவாருன்னெலாம் அவங்க வரல. அவங்க 4 பேர் சுயாதீனமாக தான் அங்கே இருந்தாங்க, நல்ல பதவியில தான் இருந்தாங்க, நல்ல நிலைமையில தான் கடவுள் அங்கே வச்சிருந்தாரு அவங்கள. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க மாறலையே. கடைசி வரைக்கும் இவங்க 4 பேரும் அவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற அடையாளத்தை விட்டு கொடுக்கலையே, அதை எங்கேயும் இழக்கலையே, நின்னாங்களே. எதுவுமே அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே, எதுவுமே அவங்களை என்ன செய்யல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே. நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் இதில் நாம் நிறைய விஷயங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், அடுத்த வாரத்திலே அல்லது அடுத்து நான் செய்தி கொடுக்கும்போது இந்த விஷயங்களை நாம் என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். ரிலேட்டிவ்ஸம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய தேவன் ரிலேட்டிவ் ஆனவர் அல்ல, அவர் அப்சல்யூட் ஆனவர். அவரை யாரோடும் எதோடும் ஒப்பிட முடியாது. அவருடைய வார்த்தையை யாரோடும் எதோடு என்ன செய்ய முடியாது? ஒப்பிட முடியாது. அவருடைய செய்கையும் யாரோடும் என்ன செய்ய முடியாது? ஒப்பிட முடியாது. அவருடைய ஞானத்தையும் எதோடும் யாரோடும் ஒப்பிட முடியாது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் யாரோடும் எதோடும் ஒப்பிடக்கூடாது. அப்படி ஒப்பிடுவதற்கு உங்களை நீங்கள் அனுமதிக்க கூடாது. நமக்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தன்மைக்கு பேரு தான் பரிசுத்தம். அதாவது உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய சிந்தை மாற்றப்பட்டுள்ளது, நம்முடைய உடல் மாற்றப்பட்டுள்ளது, நம்முடைய மொழி மாற்றப்பட்டுள்ளது, நம்முடைய பேர் மாற்றப்பட்டுள்ளது, நமக்குள் தேவன் தந்திருக்கக்கூடிய அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளதுன்னும் போது மறுபடியும் எந்த இடத்தை விட்டு ஆபிரகாம் வந்தானோ, எந்த மொழியின் இடத்திலிருந்து ஆபிரகாம் வந்தானோ, எந்த இடத்திலிருந்து அவன் வேண்டாம், கர்த்தர் மட்டுமே போதுமானவர் என்று உறுதியாக சத்தியமாக இருக்கிறவரை பிடித்து கொண்டு வந்தானோ, அதே மாயைக்கு திரும்ப என்ன செய்யக்கூடாது? ஆபிரகாம் போகவில்லை, ஆபிரகாமின் சந்ததியில் இந்த 4 பேர் போகவில்லை, நாமும் போக கூடாது. நீங்கள் உங்கள் தனித்தன்மையை இழக்காதீர்கள். நீங்கள் உங்கள் தனித்தன்மையை, நான் உங்க மாம்சத்தை சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் அடையாளத்தை சொல்லுகிறேன்.
எந்த அடையாளம் இல்லை என்றால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வர முடியாதோ, அந்த அடையாளத்திற்கு காரணராக இருக்கிற அவரோடு இருக்கும் உறவை எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் சமரசம் என்ன செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். அது எதுவா வேணா இருந்து போட்டோம், எல்லாம் உலகத்துக்குரியதுதான். சமரசம் செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க விலையேற பெற்றவர்கள் என்பதை என்ன செய்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். தேவன் இந்த உலகத்திலும் உங்களை விலையேற பெற்றவர்களாக இவர்களைப் போல மாற்றவும் வாய்ப்புண்டு, நீங்கள் உறுதியாக நின்றால். குழியில இருக்கும் பொழுது யோசேப்பு தேவனோடு எப்படி இருந்தானோ, அரண்மனையில் இருக்கும்போது யோசேப்பு தேவனோட அப்படியே தான் என்ன செய்தான், இருந்தான். காரணம், அவன் குழியில் இருக்கும் பொழுது அரண்மனையில் வாழ்கிற மக்களை பார்த்து பொறாமைப்படவோ அந்த வாழ்க்கையை நினைத்து இயங்கவோ இல்லை. தன்னோடு இருக்கும் தேவன் போதுமானவர் என்று என்ன செய்தான், வாழ்ந்தான். அவனுக்கு தெரியும் அந்த சிங்காசனம் ஒரு மாயை, இதற்கு பிறகு இன்னொரு ராஜா வருவான், அவன் நம்மை மறந்து விடுவான். அவன் சொன்னானா இல்லையா, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னானா இல்லையா, எப்பா கர்த்தர் நிச்சயமா இந்த இடத்துல இருந்து உங்களை என்ன செய்வார், கொண்டு போவார். ஏன்னா இது மாயை, எகிப்து மாயை, நிரந்தரம் ஒன்று இருக்கு உங்களுக்கு. அதை போகும்போது என் எலும்பு கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. இப்ப அவங்க சைட்ல இருந்துக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, பாத்தியா நன்றி இருக்கா, பாத்தியா எங்க ராஜா அவனை உயர்த்தி எப்படி வச்சிருந்தார், எலும்பு கூட இல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானே, இவன் எவ்வளவு பெரிய ஜாதி வெறி பிடித்தவன், இவன் எவ்வளவு பெரிய திமிர் பிடித்தவன் அப்படின்னு இந்த உலகம் சொன்னோம். அதுக்காக அங்க உட்காந்துராதீங்க, வெங்காயம் வெள்ளைப்பூடு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா மண்ணாவோடு ஒப்பிடும்போது அது மண். எது வெங்காயமோ வெள்ளைப்பூடும் மண்ணு. யோசேப்பு தன் சிங்காசனத்தை பெரிதாக நினைத்திருந்தால் அவனுக்குன்னு ஒரு பிரமிட் இந்த பூமியில கட்டியிருப்பாங்க, அவனுக்குன்னு ஒரு பிரமிட் இந்த பூமியில கட்டியிருப்பான். ஆனா சொல்லிட்டான், என் எலும்பு கூட இந்த உலகத்துல இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, எலும்பு கூட இருக்கக்கூடாது, எடுத்துட்டு போயிரு. அவனுக்கு தெரியும். அதே மாதிரிதான் அடிமையாக வரும்பொழுது தானியேல் எப்படி இருந்தானோ, அரண்மனையில உயரப்பட்ட பொழுதும் தானியேல் அதே மாதிரி இருந்தான். எப்படி பார்க்கிறோம், அவன் அவ்வளவு பெரிய தலைவனா இருந்தோம். ஒவ்வொரு நாளும் 3 வேளை தன் ஜன்னல்களை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து சத்தமாக எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஜெபம் செய்தான். மாறவே இல்லையே. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா நாளைக்கு காலைப்பு மாறிட்டான், பைபிளை கொண்டு போய் டேபிள்ல வைக்கிறதுக்கு என்ன செய்வோம், யோசிப்போம். ஏன் நாம இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேன், நான் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் மேன், என்னை பார்ப்பதற்கு பல பேர் வருகிறார்கள் போகிறார்கள், நான் தேவனுடைய பிள்ளை நாங்கள் சொன்னால் எனக்கு வியாபாரம் என்ன செய்து விடும், அவ்விதமாக கெட்டு போயிடும், நான் என்ன செய்ய மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா பிரதர் கஷ்டப்பட்டு தொழிலில் முன்னேறிட்டு இருக்கேன் பிரதர், இங்கே போய் நான் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை ரட்சிப்பாருலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா என் வேலை என்ன செஞ்சிடும் பிரதர், போயிடுதா. அது வீட்டோட இருந்துக்கணும். உலகம் அப்படித்தானே சொல்லுது, உன் விசுவாசத்தை உன் வீட்டோட வச்சுக்கோ, வெளியில வராத. நாம வெரி குட், இது ரொம்ப வசதியாக இருக்கிறது, நம்ம விசுவாசத்தை நம்ம வீட்டோட என்ன செய்யலாம், வைத்து விடலாம். வெளியில போனா நாத்திகர்களோடு நாத்திகன், விக்கிரக ஆராதனைக்காரனோடு விக்கிரக ஆராதனைக்காரன். இங்க வந்த உடனே கர்த்தாவே உமக்கு நன்றி. இவங்கெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் தனித்தன்மையை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர்.